வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சூப்பரான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம யூஏஇல பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம விசா எடுத்துக்கொள்ளணும்னு நினைப்போம். விசா எடுக்கிறது ஏஜென்சி மூலமாகவோ இல்லை நம்ம மற்ற நண்பர் மூலமாக நம்ம எடுத்துக்கொள்வோம். அப்படி எடுக்காமல் எப்படி நம்ம ஆன்லைன்லேயே நம்ம எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போகிற இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் தர லிங்கை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். அது மூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஏ விசிட்டிங் விசா, அதே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுபாய் விசா, மற்றது பார்த்தீங்கன்னா விசிட்டிங் விசா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஏ விசாவும் கிடைக்கும், மற்றது உங்களுக்கு அதாவது டுபாய் விசாவும் கிடைக்கும், விசிட்டிங் விசாவும் கிடைக்கும். ஸோ எந்த விசா உங்களுக்கு தேவையோ அந்த விசாவை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விசிட்டிங் விசா தான் வேணும், அதாவது டுபாயில் எனக்கு விசிட்டிங் விசா வேணும்னா கூட நம்ம அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விசிட்டிங் விசா வெப்சைட் இது. ஸோ அந்த விசா அதில் போய்ட்டு நீங்கள் ஒன்றை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வருமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதாவது காசு உங்கள்கிட்ட ஒவ்வொரு மந்த்லி எவ்வளவுன்றதை பற்றி இதில் கிடைக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். ஆனதுக்கு பிறகு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காசு எல்லாமே உங்களுக்கு இதில் போட்டிருப்பாங்க. இதில் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கொள்ளணும். நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், நேஷனல் ஐடி, டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விசா. ஓகேங்களா? விசாவில் உங்களுக்கு எத்தனை நாளைக்குள்ளே விசா வேணும் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மந்த்துக்கு அல்லது 40 டேஸ்க்கு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மந்த் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து என்டர் பண்ணுங்கள். அது கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை நவ் அப்படின்றத நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்த உடனே உங்களுக்கு இதாகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு காசு இருக்குது அப்படின்றத வச்சு காமிக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மந்த்லேருந்து 3 மந்த் வரங்காலும் உங்களுக்கு 1100 திரம்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 40 டேஸ்க்கு கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் விசாவை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லலாம். ஏஜென்சி மூலமாக நீங்கள் கொடுத்துட்டு மற்றது உங்களுக்கு அதை ஏமாத்திரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு விசா தேவைன்னா நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வழிமுறை. அதனால் உங்களுக்கு இதை சொல்லி தந்தேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் மூலமாக உங்கள் கருத்தை தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இதை போல் இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் பார்க்குறேன் நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே பாய்.